இன்று தவக்காலத்தின் 17வது நாள். நல்ல சமாரியன் இரக்கத்தின் வெளிப்பாடு, இதை பற்றி நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பு, இரக்கம், கனிவு இவைகள் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. இந்த நல்ல சமாரியன் உவமையிலே நாம் பார்க்கின்றோம், மற்றவர்கள் துன்பத்தால் துடித்தவனை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு சமாரியன், வழிபோக்கன், பிறர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை கண்டவுடனேயே ஓடோடி சென்று அவனுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்ய முன்வருகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் வேகமாக துடித்ததென்றால் அங்கே ஆண்டவருடைய இதயத்தை நாம் பார்க்கின்றோம். திரு இருதய ஆண்டவருடைய இதயம் நம்முள் செயல்படுவதை நம்மால் உணர முடியும். ஆம், யார் யாரெல்லாம் பிறர் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவிக்கரம் நீட்டுகின்றார்களோ அவர்களை ஆண்டவர் இன்றைய நாளிலே ஆசீர்வதிக்கின்றார். உண்மையான அன்பு என்பது பிறருடைய கஷ்டத்தை கூர்ந்து கவனிக்கும். முதலில் அந்த துன்பம் தனக்கு வந்ததை போல நினைத்து உணர துடிக்கும். அடுத்ததாக இவனுக்கு ஏதாவது என்னால் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்முள் தோற்றுவிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல சமாரியன் இவன் எப்படிப்பட்டவன், எந்த குலம், எந்த ஜாதி, எந்த இனம் என்று பார்க்காமல் அவன் ஓடி சென்று உதவி செய்தான். இப்படிப்பட்ட மனநிலைதான் இன்றைய நாளில் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நோயினால் வாடுகின்ற பொழுது, மருத்துவமனைக்கு செல்லுகின்ற பொழுது நமக்கு பணிபுரிகின்ற மருத்துவர், நீங்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டு அதற்கு ஏற்றது போல மருத்துவம் கொடுப்பது கிடையாது. மாறாக அவருடைய பணி நமக்கு நலம் தருவது. அதற்காக எப்படிப்பட்ட முயற்சியையும் அவர் எடுக்க முன்வருகிறார். அதுபோல அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது கஷ்டத்தில், துன்பத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்களிடம் பொருள் இருந்தால் பொருளை கொடுத்து உதவுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்களிடம் இருக்கின்ற நேரத்தை, கனிவை, இரக்கத்தை, அன்பை, நேசத்தை, பாசத்தை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் கருணையின் பிள்ளைகள் என்பதை காட்டுங்கள். கருணையின் கடவுள் உங்களுக்கு அளவு கடந்த விதத்திலே அன்பையும் அருளையும் கொடுத்து நோய் நொடிகள் இல்லாமல் உங்களை வாழ அவர் துணை செய்வார். எனவே உங்களுக்காக நான் இன்றைய நாளிலே ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தியான செய்தி இந்த தவக்காலத்திலே 40 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நான் கொடுக்கின்ற செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் பைபிள் டிவி சேனலுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். God bless you.